புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களை இந்த கூட்டணியின் போதும் சரி, அதை தாண்டி சினிமா நடிகனாகவும் ரொம்ப பரிச்சயமான நபர் நீங்க. இன்று அவர் இல்லை, மரணமடைந்து விட்டார் அப்படின்ற செய்தி முதல்ல ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரண செய்தி அதிர்ச்சியையும் மிகுந்த ஆழ்ந்த துன்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அற்புதமான மனிதர். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர். அவர் கலைத்துறையிலேயும் சரி, அரசியல் துறையிலும் சரி, நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து வடை உள்ளம் கொண்டவர். பல பேருக்கு பல உதவிகளை பலமுறை செய்திருக்கிறார்கள். நம்முடைய கலைத்துறையிலே கூட, ஷூட்டிங்லே கூட எல்லாரிடமும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார். அவர்களுக்கு உண்ட உணவுதான் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனே மிக்கவர், அன்போடு பழகக்கூடியவர், எளிமையானவர், கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனை படைத்தவர். ஒரு ஆண்டிலே 18 படங்கள் வரை மிக உயர்ந்த இடத்திலே முன்னணியிலே இருந்த ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து அரசியலிலே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், நாட்டை திருத்த வேண்டும் என்றும் அவரது படங்களை எல்லாரும் பாருங்கள். நாட்டுக்காக எடுத்த படங்கள் தான் அதிகம். நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல துன்பங்களை அந்த படத்திலே காட்டுவார்கள். அப்படி நேர்மையின் சின்னமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு உத்தமர். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அவர். அவர் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. தேமுதிகவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி நாடே அதிர்ந்தது. அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து பல எதையும் நேர்கொண்டு சொல்லக்கூடியவர். மனதிலே எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் கொஞ்சம் கோபப்பட்டாலும் அவர் குணத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவர். நான் பல முறை அவரோடு இருந்திருக்கிறேன். ஒரு முறை 2014 தேமுதிக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்போது பாரத பிரதமர் முதலாக மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அப்போது மைய மண்டபத்திலே அவர் உரையாற்றுகிறார். புது பொறுப்பேற்றவுடன் அந்த மைய மண்டபத்திலே அவர் சுட்டிக்காட்டியது, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு அற்புதமான உழைத்தவர் என்று கேப்டன் அவர்களையும் குறிப்பாக அன்னியார் அவர்கள் பிரேமலதா அவர்களையும் நேரடியாக குறிப்பிட்டு சொன்னார். அந்த கூட்டத்திலே 40 நிமிடம் நடந்த அந்த கூட்டத்திலே இவர்கள் இருவர் பெயரை தான் அவர் சொன்னார். அந்த அளவிற்கு அவர் பிரதமரோடு ரொம்ப ஐக்கியமாக இருந்தவர். அன்னியார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்திலே எங்கள் மூத்த அன்னியார் அவர்களுக்கு எப்படி இரங்கல் செய்வோம். நானும் எங்களுடைய துணைவாரும் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. ஒரு அற்புதமான ஒரு தலைவரை தமிழகம் இழந்து விட்டது, மக்கள் இழந்து விட்டார்கள். தேமுதிக தொண்டர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு புதிய நீதி கட்சியின் சார்பில் இந்த குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஆத்மா இறைவனோடு இணைந்து நல்ல முறையிலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும். தமிழக அரசு அவருக்கு ஒரு சிறப்பு செய்தியாக அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நம்ம தமிழக முதல்வர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தமிழக அரசு அவருக்கு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கத்திற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படின்னீங்க. தாண்டி 2014 சம்பவம், அப்போது தமிழ்நாட்டில் 3 இடங்களை மட்டும்தான் அந்த கூட்டணி பெற்றிருந்தது. ஆனாலும் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் விஜயகாந்த் அவர்கள் பிரதமர் மோடி கட்டிப்பிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.